ஒரு சர்ப்ரைஸ் இப்போ உங்களுக்கு வீடியோ மெசேஜ் மூலமா. Red Nool presents Rio Raj Reloaded. Title sponsor Pretty Queen Holiday Resorts and Jayachandran Textiles. Powered by Aachi Adrasam Mavu. Venue partner V-Space. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாய். அச்சோ. இந்த படத்துல வந்திருக்கிற சில மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் எங்களோட மேரேஜ்லேருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆயிருக்குலாம் சொல்லுவாரு. கண்டிப்பா தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஆண்பாவம் பொல்லாததுல இருக்க சில சீன்ஸ்லாம் வந்து ஆமா ஆபிஷா என்னோட லைஃப்ல நடந்திருக்கு. இந்த சமைக்கிறது, துவைக்கிறது, கழுவுறதெல்லாம் என்னால பண்ண முடியாது. கம்பேர் பண்ணிப்பாங்கல்ல, அந்த கப்பிள் பார் இப்படி இருக்காங்க, இந்த கப்பிள் பார் அப்படி இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் மண்டையில ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு சிரிப்பே வராது. வீட்டுக்குள்ளார போகும்போது ஒரு மாதிரி என்ன பண்றது, உன்னைய கட்டுனதுக்கு போ. ஜோ தான் என்னோட அடுத்த படம் அப்படின்னு டிசைட் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. ப்ராசஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வந்து ப்ரொடியூசர் யாருன்னே தெரியாம அந்த படத்தை நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். லிட்டரலி 1.5 வருஷம் அந்த லுக்கில் இருந்தனால, முடி தாடிலாம் வச்சிருந்தனால என்னால் ஷோ பண்ண முடியல. இன்கம் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த 3 வருஷம் அது சூப்பராக வரும்னு நம்பி பக்கத்துலேயே இருந்தது. ஸ்டாப் பண்ணவே மாட்டான். அவ வந்து தோல்ல கை போட்டு ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவா. என்னோட அப் டவுன் ஹை லோ எல்லாத்துலயுமே the same thing. I always love you. அவளும் சரி ரித்தியும் சரி, 2 பேரும் என்கிட்ட ஏதோ பேசிட்டே இருந்திருப்பாங்க. எனக்கு அது காதுலயே கேட்டிருக்காது. டேய் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு. என்ன நான் ரொம்ப சமத்து, சண்டையெல்லாம் போட மாட்டேன். அப்படி அவ ஓகே சொல்லி நடந்த நிறைய விஷயத்துல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜோ. ஒரு கணம் ஒரு போதும் பிரிய கூடாது, என் உயிரே நீ அழுக கூடாது. I love you so much. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஒரு சர்ப்ரைஸ் இப்போ உங்களுக்கு அந்த ஐ திங்க் அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா இல்லை என்ன அப்படின்னு தெரியல. ஒரு சர்ப்ரைஸ் அவங்க வந்து வீடியோ மெசேஜ் மூலமா உங்களுக்காக. ஹாய். அச்சோ. ஸோ ரியோட லைஃப் ஜேர்னி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. பட் ஐ திங்க் அது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல் விஷஸ் எல்லாருமே முன்னாடி வீடியோஸில் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான். அது வந்து ஐ லவ் யூ ஸோ மச். உன்னோட அப் டவுன் ஹை லோ எல்லாத்துலேயுமே the same thing. I always love you. அண்ட் வேற என்ன, ரிலீஸ் நெருங்க நீ சந்திரமுகியாக மாறிடுற எனக்கு தெரியும். பிகாஸ் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகும் ரிலீஸ் டைமில். இந்த தடவை அதெல்லாம் ஆகாத, சில்டா ரிலாக்ஸ்டாக இரு. பிகாஸ் இந்த படம் 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகும், சூப்பராக ஓடும். ஸோ ஜஸ்ட் ஸ்டே காம். அண்ட் ஒரு பின் குறிப்பு இருக்குது, அது வந்து டிரெக்டர் கலையரசன் தங்கவேலுக்கு. ஏன்னா அவர் கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவில் வந்து சொல்வார், இந்த படத்தில் வந்திருக்கிற சில மேரேஜ் ப்ராப்ளம்ஸ், பெண்கள் பண்ணுறது இதெல்லாம் வந்து எங்களோட மேரேஜ்லேருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆயிருக்குலாம் சொல்லுவார். கண்டிப்பாக தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா ரொம்ப சமத்து, சண்டையெல்லாம் போட மாட்டேன். அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். பாய். இதில் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட லைஃப் பற்றி எதுவும் இல்லை, பெண்களை பற்றி சொன்னது அப்படின்ட்டுலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். இல்லை, ஆண்பாவம் பொல்லாததுல இருக்க சில சீக்வன்ஸ், சில சீன்ஸ்லாம் வந்து ஆமா ஆபிஷா என்னோட லைஃப்ல நடந்திருக்கு. ஆனா கலையரசன் அவ சொன்னது அதுதான். ஏன்னா கலை வந்து சுத்திக்கிட்டே சொல்லியிருந்தான், அண்ணி நான் வந்து இன்டர்வியூலாம் போகும்போது நான் வந்து சொல்லிட போறேன், டெய்லி வந்து ஷூட்டிங் ஐ மீன் வீட்டில இருந்து டெய்லி ரியோனை வந்து என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கதையா எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுக்கு தான் அவ சொல்லிட்டு இருந்தா, பொண்ணே போடுவேன் அந்த மாதிரிலாம் நான் அவனை ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லுவான். ஆண்பாவம் பொல்லாதது படம்ன்றது வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஆண்களோட லைஃப்ல நடக்கிறது தான். பட் எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியா சொல்லுவேன், சில இன்சிடென்ட்லாம் வந்து எனக்கு சுத்தி மேல அந்த லவ் இன்னும் ஜாஸ்தி தான் இருக்கு. எல்லா ஆண்களும் புலம்புற அளவு எனக்கு என்னோட வாழ்க்கையில வந்து புலம்புறதுக்கு அவ்வளோ விஷயம்லாம் இல்லை. கணவன் மனைவி வாழ்க்கையில பொறுத்தளவு அவ்வளோ புலம்புற விஷயங்கள் இல்லை. பட் எனக்கும் சிலதெல்லாம் இருந்திருக்கு. அந்த சில இன்சிடென்ட் வந்து ஆண்பாவம் பொல்லாதது படத்துலையும் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கம்பேர் பண்ணிப்பாங்கல்ல, அந்த கப்பிள் பார் இப்படி இருக்காங்க, இந்த கப்பிள் பார் அப்படி இருப்பாங்க. ஆக்சுவலி ரியாலிட்டியில வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க பண்ண சர்ப்ரைஸ் இருக்குல்ல அது செம கியூட்டா இருந்தது, இது அது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2 பேரை பத்தி என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா எனக்கே என்ன நடக்கும்னா, இவ வந்து வேற யாராவது ஒருத்தரை பார்த்துட்டு சுத்தி வந்து
அது பாரு நீங்க தான் இருக்கேன், நீங்க என்ன பண்ண அப்படி நான் நிறைய பண்ணிருக்கேன் பண்ணிருக்கேன்னு புரியுது. அப்படின்னு தோணும்ல. சோ அந்த மாதிரி சில இன்சிடென்ட்லாம் இருக்கு. மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஓகே. அண்ட் ஆமா சுத்தி சொன்ன மாதிரி ரிலீஸ் நெருங்க நான் கொஞ்சம் சந்திரமுகியா சந்திரமுகி மாறிடுவேன் அதுதான் வீட்ல. நான் கேட்கணும்னு இருந்தேன் அடுத்தது. ஏன் அப்படி இல்ல பயமா மைண்ட்ல நிறைய தாட் ஓடிட்டு இருக்கும், நிறைய ஒர்க் ஓடிட்டு இருக்கும். நம்ம வந்து கரெக்டா அந்த ரிலீஸ்க்கு இத்தனை நாளைக்கு முன்னாடி இருந்து இது எல்லாமே பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு ஷெட்யூல் வச்சிருப்போம். அது வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்காதுல்ல. மத்த எல்லாரும் பண்ற வேலையும் நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த வேலையை பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் மண்டையில ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு சிரிப்பே வராது வீட்டில். அவளுக்கு வந்து வீட்டில் நான் சிரிக்காம ஹாப்பியா இல்லாம இருந்தா அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். நானே டென்ஷன்ல இருக்கேன், அப்புறம் எப்படி சிரிக்கிறதுன்ற மாதிரி வீட்டில் இருப்பேன். ஸோ அதுதான் of course we have seen மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து இப்போ ரீசெண்டாக தான் அப்படி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சேன். வீட்டில் ஏதாவது பேசிட்டு இருப்பா என்கிட்ட, அவளும் சரி ரித்தியும் சரி, ரெண்டு பேரும் என்கிட்ட ஏதோ பேசிட்டே இருந்திருப்பாங்க. எனக்கு அது காதுலயே கேட்டிருக்காது. வேற ஏதோ யோசிச்சுட்டு நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு வேற ஏதோ டெக்ஸ்ட் இல்லைன்னா ஏதாவது ரிப்ளை பண்ணிட்டு இப்படியே அந்த தாட்குள்ளார இருக்கும்போது இது கவனிக்க இது மாட்டீங்க. இல்ல கேட்கவே கேட்டிருக்காது. ஓகே. ஸோ அவங்க கூப்பிடுறதோ அவங்க பேசுறதோ வந்து காதுலயே விழுந்திருக்காது. 2-3 தடவை கூப்பிட்டு இப்படி வந்து கூப்பிட்டா டேய் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு என்ன அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது அவளுக்கு ஒரு மாதிரி அது பிடிக்கல இந்த சென்ஸ். வீட்டுக்குள்ளாரே இருந்துட்டு சரியா பேசாம இருக்கிறது வந்து ஒரு மாதிரி அவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஓகே. One thing we have seen, like I was very happy to see that video அப்படின்போது அஃப்கோர்ஸ் எல்லாம் உங்களோட சக்ஸஸ் பின்னாடியுமே உங்களோட ஸ்க்ராட்ச்லேருந்து அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஜோவோட ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சோடனே 2 பேருமே ரொம்ப எமோஷ்னலாக இருந்தீங்க. ஒரு பக்கம் வந்து உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வந்து அவங்கள வந்து நீங்கள் பேம்பர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அழாதீங்க அப்படின்ட்டு. தட் வாஸ் ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல் டு வாட்ச். லைக் என்னன்னா நீங்கள் வந்து அந்த நிறைய அந்த ரெக்கக்னிஷன் அக்செப்ட் பண்ணுறீங்க, அட் த சேம் டைம் என்னோட வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பண்ணது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் வி ஹவ் சீன் ஸ்ருதிஸ் பீன் அ வெரி பிக் பேக் போன். ஸோ கண்டிப்பாக அந்த மொமெண்ட் பற்றியும் அண்ட் உங்களோட சக்ஸஸில் ஒவ்வொன்றா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஹவு மச் ஆஃப் அ பேக் போன் ஷீ இஸ்? இப்போ எனக்கு என்னன்னா வெளியில என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலுமே வீட்டுக்கு போகும்போது அங்கே ஹாப்பினஸ் இல்லைன்னா அடுத்த நாள் வேலையை நம்மளால போய் சரியா பண்ணவே முடியாது. அப்படிங்கும்போது வீட்டில் எப்பயுமே நான் ஹாப்பியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் வீட்டுக்குள்ளார போகும்போது ஒரு மாதிரி அதான் அடுத்த நாள் நான் வேலை பார்க்கறதுக்கு தைரியமா வெளியே போகலாம், அடுத்த நாள் நான் வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்றது வந்து வீட்டில் தான் எனக்கு அந்த அஷூரன்ஸ் கிடைக்குது. அதான் சுற்றி நிறைய தராங்க. இன்னும் நானும் விக்கியும் பேசும்போது நிறைய கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில விஷயம்லாம் ரியோ பண்ண வேணான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி சொல்லியிருப்பாரு. நான் எடுக்கிற சில டிசிஷன்ஸ் சொல்றேன், ஒர்க் ரிலேட்டடா என்னோட கெரியர் வைஸா சில முடிவுகள்லாம் எடுப்பேன். அது என்னை சுற்றி நிறைய பேருக்கு பயத்தை கொடுக்கும். இது ரொம்ப பெரிய டிசிஷன்ரா, இது பண்றதுக்கு இது உனக்கு கிடைக்குது இல்லை, இதை பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லி எனக்கு சாய்ஸஸ் நிறைய கிடைக்கும் ஆப்வியஸா. அப்படிங்கும்போது அதுல பெட்டர் சாய்ஸஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ரிசல்ட் பார்த்து ஒர்க் பண்றேன். ரிசல்ட்னா அந்த ரிசல்ட்ல இருக்க ஹாப்பினஸை பார்த்து ஒர்க் பண்றேன். ரிசல்ட்ல இருக்க மணி, ரிசல்ட்ல இருக்க சக்சஸ், ரிசல்ட்ல கிடைக்க போற அவார்டு, ரிசல்ட்ல கிடைக்க போற ரெகக்னிஷன், இதெல்லாம் தாண்டி நான் பார்க்கறது வேற ஒன்று. ரிசல்ட்ல கிடைக்க போற ஹாப்பினஸ், அதை பார்த்து ஒர்க் பண்றேன். அப்படிங்கும்போது இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு சாய்ஸ் கிடைக்கிறத விட இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுல கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கோ அதுல இருக்க ப்ராசஸ் அவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நான் அந்த பார்த்த சூஸ் பண்ணும்போது கிட்ட இருக்க எல்லாருக்குமே பயம் இருக்கும். ஆனா ஸ்ருதிக்கு அந்த பயம் இருந்தாலுமே அவ மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை காட்ட மாட்டா. அவ வந்து தோல்ல கை போட்டு ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவா. சரி பண்ணி தொலை, என்ன பண்றது, உன்னைய கட்டுனதுக்கு போ, எந்நேரமும் திக்குன்னே வச்சுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவா. ஸ்டாப் பண்ணவே மாட்டான். அந்த ஒரு புஷ்ஷே போதும்ல. ஆமா, இவன் நம்ம போய் சொல்லும்போது எல்லாரும் நோ சொல்லும்போது நான் சுத்தி நோ சொன்னா பண்ண வேணான்ற மூட்ல இருப்பேன். ஓகே இப்ப இவ்வளவு வேணான்ட்டானா இது வேண்டாம் அப்படின்ற மூட்ல இருப்பேன். அந்த டைம்ல சுத்தி நோ சொல்லியிருக்கவே மாட்டான். அப்படி அவ ஓகே சொல்லி நடந்த நிறைய விஷயத்துல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜோவோட ப்ராசஸ் வச்சே சொல்றேன். ஜோ வந்து நான் நெஞ்சமுண்டு நேர்மையோட ராஜா முடிஞ்ச உடனேயுமே ஜோ தான் என்னோட அடுத்த படம் டிசைட் பண்ணிட்டேன். பட் அது நடக்கல, ப்ரொடியூசர் கிடைக்கல, நிறைய ட்ரை பண்ணோம், வேற ஒரு படம் பண்ற மாதிரி இருந்தது. அந்த படம் நான் பண்ணேன். பட் தென் நான் தான் சொன்னேன்ல, எல்லாரையுமே நான் திட்டினேன். நான் தான் சொன்னேன்ல அடுத்து இதுதான் பண்ணுவேன், நீங்க தான் இன்னொன்னு பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் என்னைய புஷ் பண்ணீங்க. இதுக்கப்புறமேட்டு நான் வேற எதுவுமே பண்ண மாட்டேன், பண்ணா அடுத்து ஜோ தான். அப்படி ஜோ பண்ண முடியலன்னா நான் படம் பண்ணல, வேற என்ன வந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், ஆனா ஜோ தான் என்னோட அடுத்த படம் அப்படின்னு டிசைட் பண்ணி 3 வருஷம் ஆச்சு ஜோ ரிலீஸ் ஆகிற வரையும். அந்த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வந்து ப்ரொடியூசர் யாருன்னே தெரியாம அந்த படத்தை நாங்க வேலை பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைம்ல ஒரு இன்னொரு ஒய்ஃபா இருந்தாங்கன்னா இல்ல வேற ஒரு பொண்ணா இருந்தா
அவ்வளோ சப்போர்ட்டிவாக நிற்கிறது பாசிபிளே இல்லை. லிட்ரலி 1.5 வருஷம் அந்த லுக்கில் இருந்தனால, முடி தாடிலாம் வச்சிருந்தனால என்னால் ஷோ பண்ண முடியல. இன்கம் இல்லை, எதுவுமே இல்லை. ஜோன்ற ஒரு படமும் ஒரு டீமும் தான் என்கிட்ட இருக்கே தவிர காசு கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. அதை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். அப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க. அப்போ எனக்கு நிறைய மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துச்சு. இதெல்லாம் பண்ணலாம்ல, அதெல்லாம் பண்ணலாம், நிறைய டைவர்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க. பட் நான் அது முடிவு பண்ணி அதில் ஸ்டிக் ஆகிட்டேன்னா அப்படி தான் உட்காந்துட்டேன் நான். ஸோ அந்த 3 வருஷம் அது சூப்பராக வரும்னு நம்பி பக்கத்துலேயே இருந்தது ஸ்ருதி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி. பட் நிறைய பேர் வேணான்னு சொல்லும்போது கூட நான் எடுக்கிற ரிஸ்க்கு, என்னோட தைரியம், என்னோட கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்கும்ல, அது அப்படியே பக்கத்தில் ஒருத்தருக்கு இருக்கும்னா அது ஸ்ருதிக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். அந்த டைமில் ஆஸ் அ ஒய்ஃபாக அவங்க எப்போ வேணால் என்னை ஸ்டாப் பண்ணி சம்பாரிடாடி கஷ்டப்படுறோம்டா, நம்ம இப்போ கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லாமல் நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு எப்போ வேணால் என்ன ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். பட் அவ ஸ்டாப் பண்ணவே இல்லை. நீங்க ஜோ படத்தோட இன்டர்வல்ல அவ அழுதது தானே சொன்னீங்க. அது அந்த படத்துல இருந்த எமோஷன் மட்டும் கிடையாது. ஐ மீன் அந்த படத்துல அந்த சீன்ல ஸ்க்ரீன்ல வந்த எமோஷன் மட்டும் கிடையாது, அதோட ஹோல் ப்ராசஸ் தான் அந்த எமோஷன். அதனால தான் எனக்கு அந்த ஹோல் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு அங்கே நிற்கணும்னு தோணுது. யார் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஐயா. ஸோ அதனால அங்கிருந்து தள்ளி போகணும்னு தோணவும் முடியாது. கண்டிப்பா ஒரு growth. இது அந்த ஜோ மட்டும் இல்லை, இப்போ வரையுமே நான் சில டிசிஷன் அப்படிதான் எடுப்பேன். அது எல்லாத்துலேயுமே பக்குன்னு இருந்தாலுமே பக்கத்துலேயே இருந்து ஹாப்பியாக இருக்கிறது அவ்வளோதான். ஸோ ஸ்வீட். இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு சர்டன் டைமில் ஒரு ரீச்னு அப்படின்னு போயாச்சு. ஆனாலுமே இப்போ சொன்னீங்களே 3 years ஆஃப் ஹால்ட் வந்து ஒரு டிப் ஒன்று கொடுக்குதுல்ல, அது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அப்படின்னு இருக்கும்போது, ஒரு ஃபேமிலி ஆஃப் 3 அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு அழுத்தம்னு ஒன்று இருக்கும்ல. இட் இஸ் நாட் ஃபேமிலி ஆஃப் 3, நிறைய பேர் இருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் உங்க ஹோல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிற எல்லாருமே இருக்கும்போது அந்த ஒரு அழுத்தம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூ அப்படின்னு இருக்கும்போது, டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி எவ்ரிபடி அப்படின்னு இருக்கும்போது, ஹவு டிட் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்? அப்படின்னா ரொம்ப இது சிம்பிளா முடிச்சிட்டீங்க. இல்ல, how did you take care of myself னா அதெல்லாம் தெரியல. அது வந்து ஆப்வியஸா சுத்தி நிறைய பார்த்துப்பா, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பார்த்துப்பாங்க. லைக் டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப்னா என்ன, ஃபுட்டு, ஸ்லீப், இந்த மாதிரி தான். ஸ்லீப் வந்து யார் நம்மளை எவ்வளோ பார்த்துக்கிட்டாலுமே தூக்கன்றது நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளோட மைண்ட் செட்டில் இருக்குது தூங்குறதுன்றது. மற்றபடி ஃபுட்டு அந்த இது அதெல்லாமே பயங்கரமாக டேக் கேர் பண்ணிப்பாங்க. அதை தவிர டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்றதுக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி ஆன்சர். அதெல்லாம் தெரில. அது ஏதோ மிஷின் நல்லா இருக்குது, ஓடி நிற்குது. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.